கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்ச கேஸில் குற்றவாளிகள் 2 பேரையும் பிடிச்சி அதில் ஒருத்தர் வந்து மாவுக்கட்டை போட்டு ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ பொதுமக்கள் வந்து விடிய போராடினால தான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நாயெல்லாம், அதாவது மனித உரிமை மீறலாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலுமே அந்த நாய்களை, இந்த மாதிரி கொடூரம் பண்ணுற நாய்களை வந்து எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு அடிச்சே கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கோபம் வருது. பட் இருந்தாலும் இதில் வந்து என்ன பிரச்சனை, என்ன கேள்விகள் வருது அப்படின்னா, இந்த மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை நடக்கிறப்போ அந்த குற்றம் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து சரியாக எஃப்ஐஆர் போடல, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணல, சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படின்னா போலீஸையும் கவர்மெண்ட்டையும் நம்ம வந்து குற்றம் சாட்டலாம், கேள்வி கேட்கலாம், போராடலாம். ஆனால் இந்த மாதிரியான குற்றங்களில் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கவர்மெண்ட்டால் எப்படி தடுக்க முடியும்? தடுத்து தான் ஆகணும். ஆனால் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை கேள்வி சிக்கல்கள்லாம் வருது. அப்படி தடுக்க முடியும் அப்படின்னா 24 மணி நேரமும் தமிழ்நாடு ஃபுல்லாக மூலம் முடுக்கும் எல்லா தெருவிலையும் போலீஸ் ரோந்தை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா வச்சு அதை வந்து ஒழுங்காக செயல்படுதான்னு சொல்லி கண்காணிக்கணும். ஆனால் போலீஸ் மேன் பவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருதுல்ல, அப்போ போலீஸ் மேன் பவர் அதிகமாக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் முதல் சரி பண்ணி கொடுத்து போலீஸ் மேன் பவர் அதிகமாக்கணும். அப்போ தான் அவங்க இதில் சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. ரீசெண்டாக சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து போலீஸுக்கு புதுசாக வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கலை. ஏற்கனவே இருக்கிற ஒரு பகுதி வந்து இதுக்குன்னு சொல்லி பிரித்து விட்டுருக்காங்க. அப்போ புதுசாக மேன் பவர் ஆள் எடுக்கணும். அப்போ தான் போலீஸ்க்கு இருக்கிற பணி சுமையும் வேலை சுமையும் குறையும். அப்புறம் இது மட்டும் இல்லை பிரச்சனை, மது போதை, கஞ்சா போதை, இந்த போதையை மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான அந்த வன்கொடுமைக்கு காரணமான உணர்ச்சி, அந்த உணர்ச்சி போதையை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சுய ஒழுக்கம், கட்டுப்பாடை மீறுற மாதிரியான விஷயங்கள் எதனால் நடக்குது அப்படிங்கிற மூல காரணத்தை ஆராய்ஞ்சு அதை சரி பண்ணால் மட்டும்தான் இந்த கொடுமைகள் வந்து நடக்கிறத வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படணும் தான். ஆனால் அதே நேரத்தில் போலீஸ்க்கு உண்டான பிரச்சனைகளை சரி பண்ணி மேன் பவர் அதிகமாக்கி கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்தணும், அதிகமாக்கணும். எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா வச்சு அது ஒழுங்காக செயல்படுதான்னு சொல்லி கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தனிப்பட்ட முறையில் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடையும் நம்ம மீறவே கூடாது. இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான அந்த வன்கொடுமைகளை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும், குறைக்க முடியும். போன கவர்மெண்ட்டில் தான் இந்த விஷயங்கள் வந்து குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட்லேயும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கங்க 2 வாரம் தான் ஆயிருக்கு, ஒரு சம்பவத்துக்கே நீங்கள் இப்படி பழிய தூக்கி போடாதீங்க, குத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி டிவிகே சப்போர்ட்ஸ் வந்து வராதிங்க. ஏன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் போன கவர்மெண்ட் மாதிரி இந்த கவர்மெண்ட்லேயும் பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா போன கவர்மெண்ட் எப்படி தீய சக்தியோ இந்த கவர்மெண்ட்டும் தீய சக்தி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 5 வருஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நாங்காலி